இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி, ஆப்கி அதாலத், ரஜித் சர்மாவுடன். வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆப்கி அதாலத்துக்கு ஒவ்வொரு முறையும் வரது உலகத்தில் உள்ள சில பெரிய மனிதர்கள், திறமையானவர்கள், அனுபவசாலி. நாம தலைவர்கள் கிட்ட அவங்க செஞ்ச வேலைக்கான விளக்கத்தை கேட்போம். செலிபிரிட்டிஸ் கிட்ட, ஸ்டார்ஸ் கிட்ட அவங்க செஞ்ச வேலைக்கான கணக்கு வழக்குகளை பத்தியும் நாம அப்பப்ப கேட்போம். ஒரு ஸ்டார் அரசியலுக்கு வந்தா அந்த அரசியலானது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா மாறிடுது. ஆப்கி அதாலத்துல இன்றைய வழக்கை நாம ஆரம்பிக்கலாம். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு வழக்க தொடங்குறதுக்கு நாம இன்றைய ஜட்ஜ் பச்சி கர்காரியோட அனுமதியை கேட்டுப்போம். நீதிமன்றத்தோட வழக்க ஆரம்பிக்கலாம். வழக்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இம்ரான்கான் மீது உள்ள முதல் குற்றச்சாட்டு என்னன்னு பார்ப்போம். இம்ரான்கான் மீது உள்ள குற்றச்சாட்டு ஆப்கி அதாலத்ல என்னன்னா, இவர் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்றாரு. இம்ரான் சார், எந்த நியூஸ் பாகிஸ்தான்ல இருந்து இவ்வளவு தூரம் வருதோ அதை வச்சு எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இளைஞர்களுக்கு லெக்சர் கொடுப்பீங்க, ப்ரீச் பண்ணுவீங்கன்னு. நீங்க உங்களுக்கு கல்ச்சரை எப்படி நாம பயன்படுத்திக்கணும்னு டீச் பண்ணுவீங்க, ஃபேமிலி வேல்யூஸ் மதிக்கணும்னு சொல்றீங்க. இது உண்மைதானா? எப்பயாவது. ஆனா மக்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ அதை உங்களுக்கு நீங்க செல்ஃபா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கல. நீங்க இளைஞனா இருந்தபோது, லண்டன்ல இருந்தபோது என்னெல்லாம் பண்ணுவீங்க, எப்படிலாம் இருந்தீங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாது. பாருங்க, அதனால தான் என்ன மாதிரி ஆளுங்க பெட்டரா சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா யார் எப்பவும், அதாவது யார் எப்பவும் மகரித்தை பார்த்தது இல்லையோ, அப்புறம் அவங்க எந்த ஃபேஸையும் கடந்தது இல்லையோ, அவங்களால எப்படி மக்களுக்கு சொல்ல? என்ன மாதிரி ஆளு எப்படி எல்லா ஃபேஸஸும் பார்த்துருப்பாங்களோ, அவங்க மகரிப் கல்ச்சரை ரொம்ப நெருக்கமா பார்த்துருப்பாங்க. அவங்க மகரிப்பை ஏத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் யாரு ரெண்டு கல்ச்சரை அனலைஸ் பண்ணிருப்பாங்களோ அவங்க பலம் பலவீனங்களை பார்த்துருப்பாங்க. அதனால என்ன மாதிரி ஆளு ரொம்ப குவாலிஃபைடுன்னு சொல்லலாம். இளைஞர்கள்கிட்ட அவங்க பத்திரமா இருக்கிறதுக்கு அவங்க எதுகிட்ட இருந்து காப்பாத்திக்கணும்னு எதுல அதிக கவனத்தை செலுத்தணும். அப்புறம் குரங்குங்க மாதிரி இன்னொருத்தங்களுடைய கல்ச்சரை எப்பவும் காப்பி பண்ணக்கூடாது. இதெல்லாம் பத்தி என்ன மாதிரி ஆளுங்க சொன்னா இளைஞர்கள் நல்லா கேட்பாங்க. ஏன்னா ஒருத்தருக்கும் இது தெரியாது. ஆனா உங்ககிட்டயே சொல்லி அனுப்பிச்சாங்க. நீங்க 20 வயசுல லண்டன் போகும்போது உங்க அம்மா உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெள்ளைக்காரங்க கிட்ட இருந்து நீ எப்பவும் ஒதுங்கியே இருன்னு. எங்க அம்மா இது மட்டும்தான் சொன்னாங்க, பாகிஸ்தான் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அப்புறம் அவங்க எதுக்காக இப்படி சொன்னாங்கன்னா, எங்க அம்மா நான் பாகிஸ்தான்லேயே இருக்கணும்னு விரும்பினதுனால, அவங்களோட பையனா இருந்துக்கிட்டு நான் எங்க நாட்டில் இருக்கிற பொண்ணுங்களை விட்டுட்டு ஒரு இங்கிலாந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நானும் இங்கிலாந்துக்கு போயிடுவேன்னு. ஏன்னா என் பொண்டாட்டி பாகிஸ்தான்ல இருக்க முடியாது. ஆனா நடந்தது என்னமோ இதுதான். டெய்லி உங்க வீடு ஒரு டிஸ்கோதேவா மாறிடுச்சு. ஒரு விதமான லிவிங் ரூம். அங்கேயே இருப்பீங்க, டிஷர்ட் போட்டிருப்பீங்க. அந்த டிஷர்ட்ல பிக் பாய்ஸ் பிளேட் நைட்னு எழுதி இருக்கும். என்னோட ரூம் எப்பவும் லிவிங் ரூம் எப்பவும் டிஸ்கோ தேவா ஆனதில்லை. அப்புறம் பிக் பாய் பிளே அட் நைட்டுன்னு ஒரு டிஷர்ட். அந்த பீரியட்ல வேர்ல்டு சீரிஸ் கிரிக்கெட் விளையாடுவோம், கேரி பெக்கர் ஆஸ்திரேலியாவில். அவங்க எல்லாருக்கும் நைட் கிரிக்கெட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் அந்த டிஷர்ட்டை கொடுத்தாங்க. ஆனால் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க டிஷர்ட்ல எழுதி இருக்க மாட்டாங்க. பாருங்க, இப்போ இது உங்களுடைய இமேஜினேஷன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. அங்கே என்ன விஷயம் இருந்தாலும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நான் என் காலத்தோட ஒரு நார்மலான இளைஞன், அவ்வளவுதான். அப்புறம் என்னைக்கும் நான் என்ன அப்படி நினச்சதும் இல்லை. நான் ஒரு பிளே பாய்னு இந்த மீடியாவில். ஆனால் உங்களுடைய சூழ்நிலை அந்த மாதிரி. மீடியாவில் உங்களை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணணும், உங்களுடைய டேலண்ட்டை மக்களுக்கு காட்டி ஆகணும். நியூஸ் பேப்பர் செய்தி பிரிண்ட் ஆகுறது உங்களுக்கு நல்லா இருக்கும்ல. ஆனால் பாருங்க, நான் என்னைக்கும் இது நல்லா இருக்குன்னு சொன்னதே கிடையாது. ஆனால் பரவாயில்ல, அதோட பாருங்க ஒத்துக்கிட்டீங்க. ஆமா, நிறைய பேர் உங்களுக்கு பிரிட்டிஷ் மீடியாவோட தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்கிட்ட பெரிய லிஸ்டே இருக்கு. எம்மா சர்ஜனுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்க. லூலு பிளேக்கர் கூட உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னாங்க. சூசனுக்கும் உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்க. கோல்டி ஹான் ஃபிலிம் ஸ்டாருக்கும் உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்க. மேரி ஹெல்கின் கூட உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்க. இப்பதான் உங்களுக்கு ஒவ்வொருத்தரா எல்லாரும் ஞாபகம் வராங்க போல இருக்கு. லிசா கெம்பலுக்கு உங்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா சொன்னாங்க. டிவி ஸ்டார் அனஸ்டேசியாவோட இருக்கிறதா சொன்னாங்க. எம்டிவியோட கிறிஸ்டின் பெக்கர்,
இப்ப இத்தனை பேர் சொல்லியிருக்காங்கன்னா அதுல கொஞ்சமாவது உண்மை இருக்கும்ல. நீங்க கொஞ்சமா தான் எண்ணிருக்கீங்க. அப்புறம் இந்த பெயர்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க பெயர் தான். நீங்க கொஞ்சம் பேர் தான் சொல்லியிருக்கீங்க. எனக்கு இதை விட அதிகமான பெயர்களை தெரியும். அப்புறம் இது மட்டும் இல்ல, கர்னல் நசீம், பாகிஸ்தான் கிரிக்கெட் கண்ட்ரோல் போர்டு, அவர் என்ன சொன்னார்னா இம்ரான் ஒவ்வொரு ஈவினிங் ஒவ்வொரு பொண்ணோட டைம் பாஸ் பண்ணுவாருன்னு. இந்த கர்னல் நசீம் அவருடைய ஃபேண்டசிஸ், அவர் இதுக்குள்ள இருக்க எப்பவும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இது அவருக்கு கொஞ்சம் ஃபேண்டசியா இருக்கும். இதுல உண்மையே இல்லையா? ஏதாவது சரியான குற்றச்சாட்டை சுமத்துங்க. இது என்ன குற்றச்சாட்டு? இம்ரான் சார், இந்த குற்றச்சாட்டெல்லாம் மீடியா அவங்க மேல சுமத்திக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் மீடியால உங்க மேல சுமத்திக்கிட்டு இருக்காங்க. பிரிட்டிஷ் மீடியாலையும் இதெல்லாம் உங்க மேல சுமத்திக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு பேச்சுலர், ரொம்ப கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருப்பேன். எனக்கு கல்யாணம் ஆகல. அதனால ஒரு ஸ்பெகுலேஷன் இருந்துச்சு. நான் ஏதாவது பார்ட்டிக்கு போனா யார் கண்ணிலையாவது படுவேன். அப்புறம் நீங்க இத்தனை பேருடைய லிஸ்ட் சொன்னீங்க. இதை வச்சு ஒருத்தன் எப்படி தன்னைத்தானே டிஃபெண்ட் பண்ண முடியும்? அப்ப சொன்ன இந்த விஷயம் அப்புறம் நீங்க ரொம்ப பழைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் மறந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. என்னைக்காவது இது எல்லாத்தையும் யாராவது ஞாபகப்படுத்தி தானே ஆகணும். நான் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் இருந்துச்சு. அதை நான் மறந்துட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஃபேஸ் இருக்கு. அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதை பத்தி பேசலாம். இம்ரான் சார், உங்க கிரிக்கெட்டை பத்தி எங்ககிட்ட குற்றச்சாட்டு இருக்கு. அதை நாம ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து பேசலாம். பிரேக்குக்கு அப்புறம் வழக்கு தொடரும். அப்படியே வெயிட் பண்ணுங்க. நான் அப்ப ரொம்ப பீக்ல இருந்தேன். அதாவது நான் எல்லாரை விட ரொம்ப நல்லா பவுலிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ என்னால் விளையாட முடியாததுனால என் மேலே எப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்துனாங்கன்னா, இம்ரான் பார்ட்டிஸ்க்கு போயிட்டு இருக்கிறாரு, இந்தியன் ஆக்ட்ரஸுங்களோட சுத்திக்கிட்டு இருக்கிறாரு, சொன்னாங்க. அந்த மாதிரி நிறைய. இன்னைக்கு ஆப்கி அதாலத்துல குற்றவாளி கூண்டல் இருக்கிறது. பாகிஸ்தான்ல தெஹ்ரிக் இன்சாஃப் பார்ட்டியோட சேர்மன் இம்ரான் கான். ஆப்கி அதாலத்துல இம்ரான் கான் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் கிரிக்கெட்டை அவருடைய சொந்த லாபத்துக்காக பயன்படுத்தி இருக்காரு. இம்ரான் சார், இது உண்மைதானா? கிரிக்கெட் உங்களை சூப்பர் ஸ்டார் ஆக்கி இருக்கு. மக்கள், குறிப்பா இளைஞர்கள் உங்க மேல ரொம்ப அன்பு பாராட்டாங்க. உங்களை காட் ஆஃப் கிரிக்கெட்னே அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா நீங்க கிரிக்கெட்டுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? கிரிக்கெட்டுக்காக நான் பிளேயராக இருக்கும்போது ஜெயிக்க வைக்கணும்னு முயற்சி பண்ணேன். நான் கேப்டன் ஆனேன். அப்புறம் பாகிஸ்தான் டீமை விட்டு நான் போனப்போ ரொம்ப கர்வமாக இருந்துச்சு. அப்போது பாகிஸ்தான் ஒரு பெஸ்ட் டீமாக இருந்துச்சு. அப்போது அது வேர்ல்டு கப் வின் பண்ண டீமாக இருந்துச்சு. அதோட அப்புறம் அது 92க்கு அப்புறம் வந்த டீம். அது உலகத்தில் அந்த நேரத்தில் நம்பர் 1 டீம், டேலண்ட்டுகள் இருக்கிற நம்பர் 1 டீம். ஆனால் உங்கள் கூட விளையாடவங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இம்ரான் கான் அவர் கிரிக்கெட்டை தன்னுடைய பர்சனல் கரியர் குரோத்துக்காக மட்டுமே பயன்படுத்திக்கிட்டாரு, கிரிக்கெட்ல உங்களோட டாமினேஷனை அதிகரிக்க மட்டுமே பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு. நான் 1987க்குள்ள என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கு என்ன காரணம்னா, எனக்குள்ள இருந்த தீ, எனக்கு கிரிக்கெட்ல இருந்த வெறி, அது முடிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா நான் அந்த பெஞ்ச் லெவல்ல இல்லை. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, நம்ம பீக்கில் இருக்கும்போதே விட்டுடலாம்னு. யாராவது என்ன டீம்ல இருந்து வெளியேற்றுறதுக்குள்ள நான் பீக்கில் இருக்கும்போதே விட்டுடலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஜெனரல் ஜியா பப்ளிக்காக ரெக்வஸ்ட் பண்ணாரு, நீ டீமுக்குள்ள வா, நீ டீமுக்கு தேவை. ஸோ நான் டீமுக்காக திரும்பவும் வந்தேன். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் கிரிக்கெட்டை விடணும்னு நினச்சப்போ, ஆனால் அதுக்குள்ளே நான் கேன்சர் ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கேன்சர் ஹாஸ்பிட்டலோட ப்ராஜெக்டோடைய டாக்டர்ஸ் அவங்க எங்கள் கூட போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் அவங்கெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க, ஒருவேளை நீங்கள் கிரிக்கெட்லேருந்து இப்போ வெளியில் வந்துட்டீங்கன்னா உங்களால் இந்த ஹாஸ்பிட்டலை கட்ட முடியாது. ஏன்னா நீங்கள் பப்ளிக்குடைய பார்வையிலே இருக்கணும், அதோட காசை சேர்க்கணும். ஒருவேளை நீங்கள் பப்ளிக்குடைய பார்வையிலேருந்து வெளியில் வந்துட்டீங்கன்னா அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்காக 70 crores சேர்க்கணும். அதை உங்களால் சேர்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் கிரிக்கெட் விளையாடினதுங்கிறது வெறும் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்காக தான். ஜாவேத் மியாந்ததோட புக் ஆட்டோபயோகிராஃபி, அதில் அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, அதில் இம்ரான் கானோட பேரை அவர் மீட்டர்னு எழுதியிருக்காரு. அதாவது அந்த மீட்டர் காசுக்காகத்தான் ஓடும். ஆக்சுவலி அப்புறமா அது தலைகீழாக மாறிடுச்சு. நீங்கள் சொல்கிறீங்களே இந்த மீட்டர் பற்றி. இதில் ஆக்சுவலாக எங்கள் டீமில் ஒரு 3-4 பேர் இருக்காங்க. அதில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காசு மேலே இருக்கிற பேராசை ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கும், இன்னொருத்தருக்கு கம்மியாக இருக்கும். அவங்களுடைய நினைப்பு என்னன்னா, வேர்ல்டு கப்பில் மக்கள் கொடுக்குற டீமுக்கான காசை
அந்த காசு மொத்தத்தையும் எடுத்துட்டு போய் நான் ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிட்டு 2 பழி இருக்கேன். சுமத்துனாங்க. ஒரு பழி என்னன்னா, நீங்க மேட்ச் வின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வெற்றிக்கான வெளிச்சத்தை நீங்க அந்த பாப்புலாரிட்டியை உங்க கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்காக நீங்க யூஸ் பண்ணீங்க. அது ஒரு குற்றச்சாட்டு. அப்ப ஒரு ஸ்பீச் கொடுத்தீங்க. அந்த ஸ்பீச்ல நீங்க எனக்கு கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்காக உதவி வேணும்னு கேட்டீங்க. இதுல எனக்கு எந்த விதமான வெக்கமும் இல்ல. ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இது ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்காக தான் நான் விளையாடுறேன்றது. அந்த ஹாஸ்பிட்டல் எனக்காக மட்டும்லாம் இல்ல, பாகிஸ்தானுக்காக. பாகிஸ்தான்ல வாஹித் கேன்சர் ஹாஸ்பிட்டல் கட்டணுங்கிறதுக்காக. சோ நான் அது என் நாட்டுக்காக பண்றேன். சோ எனக்கு இதுல பப்ளிசிட்டி பண்றத பத்தி எந்த வெக்கமும் இல்ல. நான் 2 வருஷமா பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நான் எப்பெல்லாம் பிரைஸ் ஜெயிச்சனோ அதெல்லாம் நான் என்னுடைய ஹாஸ்பிட்டல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆஸ்திரேலியால நான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கிரிக்கெட் ஆஃப் த இயர் ஆனேன், பாகிஸ்தான் டீமுக்கு விளையாடும் போது. சோ நான் தெரிஞ்சே என்னுடைய கிரிக்கெட் ஆஃப் த இயர் அவார்டை ஹாஸ்பிட்டலுக்கு டொனேட் பண்ணேன். அதை ப்ரொஜெக்ட் நீங்க உங்க பண்றதுக்காக. அவார்டை ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்ததுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா பிளேயர்ஸ்க்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்க திரும்ப வரும்போது சிங்கப்பூர்ல இருந்தீங்க. சிங்கப்பூரோட அம்பாசிடர் ஒரு செக்கை கொடுத்தாரு. அது ஃபுல் டீமுக்கான செக்கா இருந்திருக்கணும். அதையே நீங்க ஹாஸ்பிட்டல்ல தூக்கி போட்டீங்க. எப்போ எனக்கு இந்த தாட் வந்துச்சோ, எங்க பிளேயர்ஸ்குள்ளேயும் எப்போ இந்த தாட் வந்துச்சோ, நான் டீம் காசை ஹாஸ்பிட்டல்ல போடுறேன், அப்ப நான் முடிவு பண்ண இதுக்கப்புறம் கிரிக்கெட் நம்ம விளையாடக்கூடாதுன்னு. அப்பதான் நான் முழுசா ஹாஸ்பிட்டல் மேல கவனத்தை செலுத்த முடியும். அப்புறம் நான் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தேன், அதுவும் ஹாஸ்பிட்டலுக்காக தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இதுல ஆனா நான் பிளேயர்ஸோட காசை ஹாஸ்பிட்டலுக்கு யூஸ் பண்ணேன்னு சொன்னது, இத என்னால எந்த சூழ்நிலையிலையும் பண்ண முடியாது. அப்புறம் நீங்க சிங்கப்பூர் பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல, அந்த அம்பாசிடர் இன்னமும் இருக்காரு. இப்போ சிங்கப்பூர்ல இல்ல, இஸ்லாமாபாத்ல இருக்காரு. அந்த காசை ஹாஸ்பிட்டலுக்காக சேர்த்தோம். ஆனா பிளேயர்ஸோட இம்ப்ரெஷன் என்னவா இருந்ததுன்னா, கண்டிப்பா டீமுக்காக கொடுத்த காசு தான். சில பசங்களுக்கு பாத்தீங்கன்னா காசு மேல இருக்கிற பசி கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இதுல இருக்கிற துரதிருஷ்டம் என்னன்னா, அவங்க மேல இருக்கிற அந்த பேராசியால தான் அவங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் அவங்களுடைய காசை ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்தேன்னு. அது வதந்தி. அவரோட புக்ல இதையும் எழுதியிருக்காரு. நீங்க போர்டு அபிஷியல்ஸோட சேர்ந்து அவரை கிரிக்கெட் கேப்டன்சிலேருந்து நீக்கிட்டீங்கன்னு. நான் போர்டுல அபிஷியலும் கிடையாது, நான் போர்டு மெம்பரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் போர்டுல சொல்லி கேப்டனை நீக்க முடியுமா? இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மியாதாத் இந்த மாதிரி பேசுவார்னு நான் நினைக்கல. இது ரொம்ப தப்பு. அவரும் நானும் ஒரு ரொம்ப அருமையான காம்பினேஷன். எங்க 2 பேருடைய காம்பினேஷன் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. ஜாவிதுடைய பர்ஃபார்மன்ஸ் டீம்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அவர் புக்ல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இம்ரான் கான் எங்க டீமை பிரேக் பண்ண நினைச்சாருன்னு. நீங்க கேப்டனா இருந்தப்ப ஒரு பார்ட்டி கொடுத்தீங்க. அந்த பார்ட்டிக்கு நீங்க 3 பேரை கூப்பிடல. ஜாவேத் மியாந்தாத், ரமீஸ் ராஜா, அப்புறம் சலீம் மாலிக். இவங்க 3 பேரை விட்டுட்டு டீம்ல உள்ள மத்த எல்லாரையும் கூப்பிட்டுருக்கீங்க. பாருங்க, இதுவும் ஒரு சின்ன புத்தி தான். இந்த மாதிரி யோசிக்கிறதுங்கிறது, ஒருவேளை ஒரு பார்ட்டில இருந்து 4 பேர் வெளியில போயிட்டாங்கன்னா அப்போ அந்த பார்ட்டி கவுந்து போயிடுமா, இல்ல டீம் பிரேக் ஆயிடுமா? ஆனா நீங்க இதை ஒத்துக்கிறீங்களா? அது ஒருவேளை இந்தியால இருந்தாலும் சரி, பாகிஸ்தான்ல நடந்தாலும் சரி, கிரிக்கெட்டர்ஸோட கவனம் எப்பவுமே என்டார்ஸ்மெண்ட்ஸ்லயும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லயும் தான் இருக்கு. கிரிக்கெட்டை தவிர மற்ற எல்லாத்துலயும் இருக்கு. ஒருவேளை ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டரா இருந்தா, ஒருவேளை அவங்க ஆடு, அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்கிறாங்க, ஸ்பான்சர்ஷிப் பண்றாங்க, அவங்க கிரிக்கெட்லயும் ஃபோக்கஸ்டா இருந்தாங்கன்னா இதுல எந்த தப்பும் இல்ல. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு வந்தப்போ கிரிக்கெட் டூர்ல அப்போ எனக்கு ரிப் இன்ஜுரியா ஏற்பட்டது. அப்போ நான் கிரிக்கெட்ல ரொம்ப பீக்ல இருந்தேன். பவுலிங்கும் ஃபாஸ்ட் பவுலிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னால் விளையாட முடியாததால அவங்க எப்படியெல்லாம் என் மேலே பழிய சுமத்துனாங்கன்னா, நான் ராத்திரியில் பார்ட்டிஸ்க்கு போகிறேன், இந்தியன் ஆக்ட்ரஸுங்களோட வெளியில் சுற்றுறேன், ஜீனத் அமனோட தொடர்பு, இந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ அதனால் எனக்கு எந்த அளவுக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னா, இப்போ பாலிடிக்ஸில் இருக்கிறதுனால எனக்கு எந்த விதமான பழியும் பெருசாக தெரியலை. ஆனால் அந்த காலத்தில் இந்த மாதிரி எழுதுறதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. மக்கள் சொன்னாங்க, நானே அவரை பார்ட்டியில பார்த்தேன்னு. காலையில 5 மணி வரைக்கும் முடிச்சிட்டு இருந்தாரு, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. ஆனா நான் இப்போ வரைக்கும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டதே இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் பழிய சுமத்துவாங்க. ஸ்போர்ட்ஸ்மேன் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஏதாவது நல்லது பண்ணும்போது, ஒருவேளை நம்ம ராத்திரி முழுக்க முழிச்சிருந்து பார்ட்டிஸ் என்ஜாய் பண்ணாலும் மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஆனா ஏதாவது தப்பு நடந்தா, நம்ம தப்பான காரியம் பண்றோமோ இல்லையோ, நம்ம மேல பழி வந்துடும். இதை ஸ்போர்ட்ஸ்மேன் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனா இந்த மாதிரி பழிய உங்க கூடவே இருக்கிறவங்க, உங்க காலீக்ஸே சுமத்தினா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி எத்தனையோ தடவை, அதாவது நான் ஜாவிதுடைய புக்கெல்லாம் படிக்கல, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கேட்டால் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. என்னோட கொலீக் இருக்காங்கல்ல, 15 வருஷம் கிரிக்கெட் விளையாடினவர், அப்புறம் அவரே இந்த மாதிரி சீப்பான விஷயங்களெல்லாம் எழுதுறத பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் என்ன பண்ண முடியும், மனுஷனாக இருந்தால் மனுஷங்களுடைய எல்லா யோசனையும் அக்செப்ட் பண்ணி தானே ஆகும். அப்புறம் உங்க கூட இன்னொருத்தர் இருந்தாரு, சர்ஃப்ரஸ் நவாஸ்.
அவர் தொடர்ந்து உங்க மேல ஏதாவது பழிய சுமத்திக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு பாருங்க, எங்க குரான்ல சொல்லியிருக்காங்க, அதாவது அது முஸ்லிம்ஸ் புக், அதுல சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் மனிதர்களை நல்லவங்களா தான் பிறக்க வச்சாரு. அதாவது மனுஷங்க அவங்க எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் ஆடக்கூடாது. அப்படி ஆடும்போது அவன் தவறி கீழே விழுந்தானா மிருகங்களுக்கும் கீழே போயிடுவான். இந்த சர்ஃப்ராஸும் அந்த மாதிரியான ஒரு ஆள் தான். அதனால நான் அவரை பத்தி இதுக்கு மேல பேச மாட்டேன். இதெல்லாம் சமீபத்திய விஷயங்கள் இல்ல. 10 வருஷமும் உங்க மேல அவங்க பழிய சுமத்திக்கிட்டே இருக்காங்க. சமீபத்துல 2 பழி சுமத்திருக்காங்க. அது என்னன்னு சொல்ல விரும்புறேன். நீங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்காக எவ்வளவு காசை சேர்த்தீங்களோ, ஆக்சுவலா அந்த காசுல 10 ஹாஸ்பிட்டல்ஸ் கட்ட முடியும். நீங்க கட்டினது 1, 9 மாயமாயிடுச்சு. அப்படின்னா இது அவங்களுடைய கீழ்த்தரமான ஒரு புத்தி. அவங்களுடைய புத்தி இவ்வளவுதான். இந்த புத்திக்கு என்ன அர்த்தம்னா, ஒருவேளை அவர் ஹாஸ்பிட்டல் கட்ட காசு சேர்த்திருந்தாருன்னா 10வது பங்கை மட்டும் ஹாஸ்பிட்டல்ல போட்டுட்டு மற்ற காசெல்லாம் அவரே வச்சிருந்திருப்பாரு. அது இங்கிலீஷ்ல நீங்க கேட்டீங்கல்ல, அது ஒரு பழமொழி இருக்கு, யூ டேக்ஸ் த தீஃப் டு கேட்ச் அ தீஃப். அதாவது ஒரு திருடனுடைய யோசனை திருட மாதிரி இருக்கும். அவனை மாதிரி திருட மாதிரி யோசிச்சானா அவனுடைய மூவ்ஸ் அப்படிதான் இருக்கும். சோ அவருடைய யோசனையை அவர் யாருன்னு சொல்லுது. இன்னொரு பழியும் சுமத்திருக்காங்க. நீங்க கட்டின ஹாஸ்பிட்டல் எதுக்கு கட்டிருக்கீங்கன்னா இதுக்காக தான் கட்டியிருக்கீங்கன்னு சொல்றாங்க. அதாவது ஜூயிஷ் பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் இருக்குல்ல, உங்களோட ஃபார்மர் இன்லாஸோட கம்பெனி, அவங்க கேன்சர் மருந்து தயாரிக்க சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண விரும்புறாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை மனுஷங்க மேல பண்ண பாக்குறாங்க. ஸோ அதை உங்க ஹாஸ்பிட்டல் அவங்க நடத்தணும். அதுக்காக தான் நீங்க இவ்வளவு செலவு பண்ணி ஹாஸ்பிட்டல் கட்டுறீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அவங்க யோசனை மிருகங்கள் மாதிரி தான் இருக்கும். இது தப்பு, இது ரொம்ப தப்பு. இதுக்கு மேல நீங்க இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அந்த ஆளுக்கு மூளையும் கிடையாது, எங்கேயாவது எதையாவது பேசி விட்டுருவான். முட்டாள் மட்டும் கிடையாது, அவனுக்கு நல்ல மனசும் கிடையாது. சார், இனிமே கிரிக்கெட்டை பத்தி பேசலாம் சார். நீங்க என்னவெல்லாம் பண்ணிருக்கீங்கன்ற பத்தி எங்ககிட்ட நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. இம்ரான் கான் கிட்ட விளக்கம் கேட்கலாம் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம். இது தப்புதான்னு எனக்கு ஏன் தோணுதுன்னா, ஒருவேளை நான் ஆரம்பத்துல இருந்து அப்போசிஷன்ல இருக்கணும்னா எலெக்ஷன் வர்றதுக்குள்ள நாங்க பெட்டரா தயாரா இருக்கணும். உங்களுக்கு இப்படி தோணலையா? நீங்க ஒரு ஜென்டில்மேன், அப்புறம் ஜென்டில்மேனுக்கு பாலிடிக்ஸ்ல எந்த வேலையும் இல்லைன்னு. இன்னைக்கு ஆப்கி அதாலத்ல நாம வழக்க தொடர்ந்துட்டு இருக்கிறது தெஹ்ரீக் இன்சாஃப் பார்ட்டி சேர்மன் இம்ரான் கான் மீது. ஆப்கி அதாலத்ல இம்ரான் கான் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல இம்ரான் கான் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் அரசியல்ல ஃபெயில் ஆயிட்டாரு. இம்ரான் சார், நீங்க ஹாஸ்பிட்டலுக்காக காசு கலெக்ட் பண்ண போகும்போது உங்களுக்கு நிறையவே சப்போர்ட் கிடைச்சது. சின்ன பசங்க, இளைஞர்கள், வயசானவங்க, தாய்மார்கள் அவ்வளோ பேரும் சப்போர்ட் பண்ணி நிறையவே காசு கொடுத்தாங்க. அந்த காசை வாங்கி தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் கட்டினீங்க. ரொம்ப நல்ல காரியம் செஞ்சுருக்கீங்க. ஆனால் அந்த நாட்டு மக்கள் உங்களை ஒரு லீடராக ஏற்றுப்பாங்க நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ நீங்கள் பார்ட்டி ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்கள் பார்ட்டிக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு பதிலாக அது மொத்தமாக அநியாயம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா என்னுடைய யூனிவர்சிட்டி டிகிரி அது பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ். அப்புறம் நான் அந்த அளவுக்கு முட்டாள் இல்லைனா புது பாலிட்டிஷியனும் கிடையாது. ஏன்னா நான் அந்த உங்கள் டிகிரி நீங்கள் படித்ததை நானும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸில் எல்லாத்தோடையும் கம்மி மார்க் தான் கிடைச்சிருக்கு. நான் உங்களை ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் மறுபடியும் அதை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள். நீங்கள் ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வரும். பாலிட்டிக்ஸ் பேப்பர்லேயே எனக்கு ஆக்ஸ்ஃபோர்ட்லேயே இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே எல்லாருமே நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்குள்ள எனக்கு டாப் 2 கிடைச்சது ஆக்ஸ்ஃபோர்டுக்குள்ள. பாலிட்டிக்ஸ்ல இல்லை, எக்கனாமிக்ஸ்ல தான் கிடைச்சது. எக்கனாமிக்ஸ்ல 3rd, எக்கனாமிக்ஸ்ல கம்மி. பாருங்க, எனக்கு பாகிஸ்தானுடைய பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் நல்லாவே தெரியும். ஒரு மனுஷன் ஒரு ஆன்டி ஸ்டேட்டஸை ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பாலிட்டிக்ஸ் பண்ண வந்தான். அந்த மனுஷனை இதுக்கு முன்னாடி இருந்த பழைய ஆளுங்க, எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, ஆட்சியில் இருந்தவங்க, என்ன ஒரே அடியா திடுதிப்புன்னு பிரைம் மினிஸ்டர் ஆக விட்டுருவாங்களா? அப்புறம் நீங்க ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் இல்லாம பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா? ஒரு புது பார்ட்டி இந்த மாதிரி ஸ்வீப் பண்ண முடியுமா? சோ எனக்கு இதுல எந்த விதமான தப்பான கருத்தும் இல்ல. நீங்க அங்க 9 சீட்டுல போட்டிட்டீங்க, 7 இடத்துல டெபாசிட்ட இழந்து நிக்கிறீங்க. அதை நீங்க கேட்டா ஷாக் ஆயிடுவீங்க. எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், எங்களுக்கு 3 சீட்ஸ் கிடைக்கும், மற்றதுல ஒன்றும் கிடைக்காது. இது என்னுடைய ஸ்டேட்மெண்ட்.
ஆக்சுவலா நான் இப்போ இத பத்திலாம் நான் இங்க பேசக்கூடாது. பாத்தீங்கன்னா எங்க பார்ட்டியை நாங்க கலைச்சிட்டோம். இங்க இருந்து நான் என் பார்ட்டிக்கு ஒன்னு நீங்க என்ன சொல்ல சொல்றீங்கன்னா, விரும்புறேன். அதாவது நீங்க கேம்பெயின் போகாதனால தான் உங்க பார்ட்டி கவுந்துருச்சுன்னு இல்ல சொல்ல வரீங்க. அதனாலலாம் கவரல. நான் கேம்பெயின் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அந்த நேரத்துல நான் பப்ளிக்ல இருந்தேன். எனக்கு தெரியும் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் இல்லாம உங்களுக்கு ஓட் இல்ல, உங்களுக்கு ஓட் பேங்க் இருந்தாலும் அதுல சேர்க்க முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆயிருந்தாலும் கூட இது வரைக்கும் பாகிஸ்தான்ல நடக்கிற எலெக்ஷன்ல யாரும் ஜெயிக்கல. ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒரு பார்ட்டி கூட நின்னாங்கன்னா இது வரைக்கும் அவங்கள யாரும் தோக்கடிச்சதே இல்ல, கிடையாது. உங்களோட பார்ட்டி புதுசுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். நீங்க எத்தனை சீட்ல போட்டிட்டீங்களோ எல்லாத்தையும் தோத்துட்டீங்க. ஆனா 2001 எலெக்ஷன் நடந்தப்போ அப்பவும் உங்க பார்ட்டிக்கு 0.8% ஓட்டு தான் கிடைச்சது. சரியா சொன்னீங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா அதுவும் கூட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். இதுதான் காரணம். பாருங்க, நாங்க எங்களுடைய 2வது எலெக்ஷன்ல ஜெனரல் முஷரஃப அவருடைய 3 வருஷ ஆட்சியில நாங்க அவருக்கு 2.5 வருஷம் சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா நாங்க என்ன நினைச்சோம்னா, ஜெனரல் முஷரஃப் கொடுத்த அஜெண்டாவில் இருக்கிற 7 பாயிண்ட்ஸ் அது எங்களுடைய அஜெண்டா. ஸோ நாங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணோம். கடைசியில் எங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஜெனரல் முஷரஃப் கூட நாங்க எதை எதிர்க்கிறோமோ அதே ஸ்டேட்டஸ் தான் அவர் சப்போர்ட் பண்றாரு. அதோட எங்க பாதை பிரிஞ்சிருச்சு. ஆனா பாதை பிரிஞ்சாலும் எலெக்ஷனுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி எங்க பாதைகள் பிரிஞ்சிருந்தாலும் நாங்க முஷரஃபோடைய பார்ட்டிலையும் இல்ல, அந்த அப்போசிஷன் பார்ட்டிலையும் இல்ல. அப்புறம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எதிராக 3 மாசத்துக்கு முன்னாடி போறது, எலெக்ஷனுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி நாங்க எங்க சர்வைவலுக்காக தான் போட்டி போட்டோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, PMLN அது பஞ்சாபுடைய ஒரு மிகப்பெரிய பார்ட்டி, பாகிஸ்தானோட பெரிய பார்ட்டி. இதுக்கு முன்னாடி அதுக்கு பார்லிமெண்ட்ல 2/3 மெஜாரிட்டி இருந்துச்சு. அதுக்கு வெறும் 13 சீட்ஸ் தான் கிடைச்சது. ஏன்னா அவங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எதிராக நின்னதுனால. இப்போ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அவங்கள வைப் அவுட் பண்ணிடுச்சு. நாங்க இப்போ அவங்களுக்கு எதிரான ஒரு புது பார்ட்டி. நினைச்சா உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஜியாவுல் ஹக் அவரு அந்த பாகிஸ்தானோட பிரசிடென்ட், அவர் உங்களுக்கு ஆஃபர் கொடுத்தாரு. ஆமா, அவரு எனக்கு 1988ல மினிஸ்டர்ஷிப்புக்கான ஆஃபர் கொடுத்தாரு. ஒருவேளை நீங்க பாலிடிக்ஸ் வரணும்னு நினைச்சா அந்த நேரத்தையே மினிஸ்டரா இருக்கலாம். இல்ல, எனக்கு ஜெனரல் முஷரஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃபரும் கொடுத்தாரு. அவரே இன்டர்வியூலயும் சொல்லியிருக்காரு, ஒருவேளை இம்ரான் என்னுடைய பார்ட்டியில ஜாயின் பண்ண அவர் தான் பிரைம் மினிஸ்டருக்கான நாமினி. ஸோ பாருங்க, ஃபெயில்டு பொலிட்டிஷியனை பத்தி நீங்க சொன்னீங்க. சக்சஸ்ஃபுல் பொலிட்டிஷியனுக்கும் ஃபெயிலியர் பொலிட்டிஷியனுக்கும் இதுதான் வித்தியாசமா? அவங்க அவங்களுடைய மனசாட்சியை விற்கணுமா? தன்னுடைய பார்வையில சரிஞ்சிடணுமா? பவர் பாலிடிக்ஸ் பண்ணா அதுல வெற்றி அடையிறதுங்கிறது ரொம்ப சுலபம். இன்னைக்கு நான் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டரா இருந்திருப்பேன். ஒருவேளை எனக்கு மேனிஃபெஸ்டோ பார்வை இல்லைன்னா இன்னைக்கு நான் பிரைம் மினிஸ்டரா இருந்திருப்பேன். அதுவும் நடந்திருக்கலாம். முஷரஃப் சாரோட சேர்ந்தது நீங்க தப்புன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா தப்பு தான். அது எதனாலன்னு கேட்டா, நாங்க என்ன நினைச்சோன்னா, ஜெனரல் முஷரஃப் இந்த நாட்டுடைய முன்னேற்றத்தை விரும்புறாருன்னு நாங்க விரும்பின மாதிரியே. ஆனா எப்போ எங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதோ, அவரு அதே ஸ்டேட்டஸ் அதே பாலிடிக்ஸே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருன்னு. ஸோ ஏன் தப்புன்னு தோணுச்சுன்னா, ஒருவேளை நாங்க முன்னாடியே அப்போசிஷனுக்கு போயிருந்தோம்னா அப்போ நாங்க எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடியே ரொம்ப நல்லா தயாராயிருந்திருப்போம். உங்களுக்கு இப்படி தோணலையா? நீங்க ஒரு ஜென்டில்மேன், ஜென்டில்மேனுக்கு பாலிடிக்ஸ்ல இடமே இல்லைன்னு? நான் கண்டிப்பா அப்படி நினைக்கல. இவர் தான் அது. சொல்லப்போனா என்னுடைய பாகிஸ்தான் ரோல் மாடல் அவர் முகமது அலி ஜின்னா. அவர் ஒரு பிரின்சிபல் கொண்ட மனுஷன். அதாவது பாகிஸ்தான்ல இன்னைக்கும் எல்லாரும் இப்படிதான் நினைக்கிறாங்க. பாகிஸ்தானுக்கு வந்தது ஒரே ஒரு லீடர் தான், எல்லாருக்கும் ஒரே கருத்து தான். அப்புறம் அவர் ஒரு பிரின்சிபல் கண்ணோட்டம் உள்ள, அவர் ஒரு செல்ஃப்லெஸ் பொலிட்டீஷியன். அவர் ஒரு எங்களுக்கு ஐடியல். முகமது அலி ஜின்னா அவருடைய பாலிடிக்ஸை 1910ல ஆரம்பிச்சாரு. அப்புறம் 47ல தான் வெற்றி அடைஞ்சாரு. பாருங்க, இப்போ நம்ம ஒரு மனக்கனவு, எப்போ ஒரு லட்சியத்தை ஃபாலோ பண்றோமோ அப்ப நீங்க ஒரு டைம் ஃப்ரேமை உங்களுக்கு கொடுக்கலனா, இப்போ 2 எலெக்ஷன்ல நான் வெற்றி அடையாதனால நான் அதோட ஃபெயிலியர் ஆயிட்டேன்னு சொல்ல முடியாது. நம்ம ஆட்டிடியூடுக்காக, வாழ்க்கை பூரா அதுல வெற்றி அடையறதுக்காக இதுல செலவழிப்போம். மக்கள் இப்ப இதை பத்தி கேள்வி கேட்க விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்க பாகிஸ்தானோட கேப்டனா இருந்தப்போ அந்த நேரத்துல நீங்க அதாவது இந்த மாதிரி என்ன நினைப்பீங்க? இந்தியாவோட மேட்ச் நடக்கும்போது அதாவது நீங்க எந்த உணர்வோட இருப்பீங்க? வேற ஒரு டீமோட விளையாடும் போது எந்த ஒரு ஃபீலோட இருப்பீங்க? பாருங்க, இந்தியாவுக்கு எதிராக நான் ஃபுல் ஃப்ளெஜ்டா ஆடுவேன். அப்புறம் உங்க டீமை தோக்கடிக்கிறதுக்கு நான் மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவேன். ஆனா நீங்க இந்த ஒன்று மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே இது எனிமிட்டியா இருந்தது இல்லை. எப்பவுமே இது ஒரு ஹெல்தி காம்படிஷனாக தான் இருக்கும், நல்ல போட்டியாக தான் இருக்கும். ஏன்னா பப்ளிக் இதில் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்தியா பூரா அவங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, எங்க நாடு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால விளையாடியே ஆகணும். இந்தியா கூட விளையாடும் போது உங்களுக்கு உண்மையாவே பயமா தான் இருந்திருக்கும். தோத்துட்டு திரும்ப போனா அங்க பப்ளிக் உங்களை அடிப்பாங்க.
நான் என்னைக்கும் இத மறக்கவே முடியாது. நான் இங்க ஃபர்ஸ்ட் டூர் வந்தப்போ எங்க டீம் இங்க மோசமா தோத்துருச்சு. ஸோ எனக்கு ஞாபகம் இருக்கு, நாங்க தோத்தப்போ நாங்க இதுதான் முடிவு பண்ணோம், பாகிஸ்தான் நாடு பூரா எப்போ தூங்குமோ அப்பதான் ஃப்ளைட் ஏறி போகணும். ஸோ நாங்க அதுக்காக ரொம்ப பிளான் பண்ணி காலையில 4 மணி ஃப்ளைட்டை சூஸ் பண்ணி டெல்லியில சூஸ் பண்ணி ஏறி போனோம். அப்போ மக்கள் யாரும் ஏர்போர்ட்ல இல்ல, வெறும் கஸ்டம் ஆஃபீஸர்ஸ் தான் இருந்தாங்க. அப்புறம் இமிகிரேஷன் ஆஃபீஸர்ஸ். நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த கஸ்டம் ஆஃபீஸர்ஸ் எங்களை 2 மணி நேரத்துக்கு ஏர்போர்ட்ல நிறுத்தினாங்க. அப்புறம் நாங்க இந்தியால இருந்து கொண்டு வந்த எல்லா பொருட்களையும் ஜப்தி பண்ணிட்டாங்க. அப்புறம் ரெக்கார்ட்ஸ், அன்பளிப்புகள் எல்லாத்தையும் புடுங்கி வச்சுட்டாங்க. அதோட 2 மணி நேரம் எங்களை உட்கார வச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பொழுது விடிஞ்சிருச்சு. நாங்க யார் கண்ணிலையும் படாம அங்கிருந்து போயிட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு, 8 வருஷம் கழிச்சு நாங்க இந்தியால ஒரு மேட்ச் ஆடி ஜெயிச்சுட்டு கிளம்பி போனப்போ இங்கே ஒரு சீரீஸ்ல நாங்க அதே ஏர்போர்ட்டுக்கு போனோம். அங்க சுமார் 1.5 லட்சம் பேர் எங்களை ரிசீவ் பண்ண வந்தாங்க. அதாவது 5 மைல் தூரத்துல மக்கள் ரிசீவ் பண்றதுக்காக நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் அதே கஸ்டம் ஆஃபீஸர்ஸ் எங்களை தோல்ல தூக்கிட்டு போனாங்க. இது வெற்றி தோல்வியோட ஆக்சுவலா இது எங்களுக்கு நிறைய கத்து கொடுத்தது. இந்த 2 விஷயங்கள்லயும் நீங்க ஜெயிக்கும் போது ஒன்னு டைரக்டா வானத்துக்கு போயிடுவோம், அப்புறம் தூக்கும் போது நாம இப்படி நினைச்சுக்கணும், இப்போ இது கெட்ட நேரம் நல்ல நேரம் வரும். சார், உங்களோட பொலிட்டிக்கல் பார்ட்டி தரிக்கே இன்சாஃப். ஒருவேளை பாகிஸ்தான்ல டெமோக்ரஸி வந்தா, உங்களோட பார்ட்டி பவருக்கு வந்தா, நீங்க எந்த மாதிரி பிராக்டிக்கலான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுப்பீங்க? அதனால இந்த காஷ்மீர் ப்ராப்ளம்லாம் சார்ட் அவுட் ஆகுற மாதிரி. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ இந்த 2 நாடுகளும் ஒரு நல்ல தயாரான தீர்வுக்கு இருக்கு. இந்த பிரச்சனைய அப்புறமா பாத்துக்கலான்னு விட்டு வைக்கிறதுக்கு பதிலா அதுவே சரியாகணும் விட்டா அது சரியாகாது. ஹார்ட் லைனர்ஸ் உங்க தரப்புலயும் இருக்காங்க, எங்க தரப்புலயும் இருக்காங்க. அவங்க இந்த டிஸ்பியூட்டை பயன்படுத்திக்கிறாங்க. அப்புறம் வெறுப்பால ஓட் ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும், அன்பால ஓட் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும். வெறுப்பை பரப்புறவங்க டிஸ்பியூட்டை பயன்படுத்திப்பாங்க. அப்புறம் எந்த நேரத்துலயும் இது ஒரு எப்படிப்பட்ட சிச்சுவேஷனா மாறும்னா, இப்போ சமீபத்துல வந்துச்ச அது நியூக்ளியர் ஆர்ம்ஸ் நாடுகளோட வீரர்கள் பார்டர்ல ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம மக்கள் எல்லாரும் அவங்களுடைய ஆஸ்டேஜஸ் மாதிரி. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த டிஸ்பியூட்டை சால்வ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். இதுக்கு கிரிக்கெட்னால தீர்வு கிடைச்சிருக்கு. இதை கிரிக்கெட் டிப்ளமசின்னு சொல்லுவாங்க. 2 நாடுகளும் கிரிக்கெட் ஆடினப்ப அவங்க எவ்வளவு நெருக்கமாயிருக்காங்க. நான் அந்த சீரீஸை பார்த்தப்போ எனக்கு இப்படி கண்டிப்பா தோணவே இல்லை, என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒன்று பார்ப்பேன்னு. அதாவது பாகிஸ்தான் தோத்துருச்சு, அவங்களுடைய கிரவுண்ட்லயே இந்தியாவுடைய பார்வையாளர்கள் இந்தியா கொடியை பிடிச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பாகிஸ்தான் கிரவுட் அவங்கள சியர் அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்போ இங்கேருந்து எங்களுடைய ஃபேன்ஸ்லாம் ஓடி போனாங்க. மக்கள்லாம் லாகூர்ல எப்படி இந்தியாவிலேருந்து வந்த மக்களுக்கு, பார்வையாளர்களுக்கு எங்க நாட்டு மக்கள் ஃப்ரீயா சாப்பாடு கொடுத்தாங்க, ரெஸ்டாரண்ட்ல காசெல்லாம் எதுவுமே வாங்கல. இதெல்லாம் வச்சு பார்க்க போனா பப்ளிக்ல ஒரு டிசைர் இருக்கு, ஒரு ஆசை இருக்கு, 2 நாடுகளும் ஒன்று ஆகணுங்கிற எண்ணமும் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா, எனக்கு ஒன்று மட்டும் கண்டிப்பா வருத்தமா இருந்துச்சு. எங்க கிரிக்கெட்டர்ஸ் இந்தியன் டீமுக்கு எவ்வளவு அளவுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி காட்டினாங்கன்னா, ஒரு பக்கம் நாங்க ரொம்ப கேவலமா தோத்துருக்கோம், அதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டோம். ஆனா நான் இதை மட்டும் நிச்சயமா சொல்லி ஆகணும், நாங்க ஒரு விசித்திரமான சினாரியோவை பார்த்தோம். அப்புறம் என்ன தோணுச்சுன்னா, மக்கள் இன்னும் கூட டெல்லியை விரும்புறாங்க, பப்ளிக் இதை தான் விரும்புது. மற்றது லீடர்ஷிப் கிட்ட தான் இருக்கு, அவங்க எப்படியாவது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். இம்ரான் சார், நம்ம கிரிக்கெட்டை பத்தி பேசணும், அரசியலை பத்தியும் பேசணும், உங்க பர்சனல் லைஃபை பத்தி நிறைய கேள்விகள் இருக்கு. இம்ரான் கான் மீது மக்கள் வழக்கு தொடரும். ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் ஒன்று மட்டும் சொல்லுவேன், என் வாழ்க்கையில் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிச்சயமா அதை அந்த பொண்ணுகிட்ட எதிர்பார்ப்பேன். அவ பாலிடிக்ஸ்ல, என்னுடைய பொலிட்டிக்கல் லைஃப்ல அவ எந்த அளவுக்கு என்ன புரிஞ்சுப்பாங்கிறத. ஒருவேளை என்னுடைய இந்த பொலிட்டிக்கல் லைஃபோட ஒரு பொண்ணு ஃபிட் ஆகலைன்னா நான் பெட்டர் கல்யாணம் பண்ணிக்காமலே இருப்பேன். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நாம வழக்க தொடர்ந்துட்டு இருக்கிறது டெரிகே இன்சாஃப் பார்ட்டி சேர்மன் இம்ரான் கான் மீது. ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்ப்போம். ஆப்கி அதாலத்ல இம்ரான் கான் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் அரசியலுக்காக தன்னுடைய பர்சனல் லைஃபுக்கு பாதிப்பு ஏற்படுத்திக்கிட்டாரு. இம்ரான் சார், பாலிடிக்ஸ் உங்களை எந்த அளவுக்கு மயக்கி இருக்குன்னா, நீங்க உங்க குடும்பத்தை பத்தி, உங்களுடைய சுற்றுச்சூழலை பத்தி கம்ப்ளீட்டா மறந்துட்டீங்க. எந்த ஜமீமா உங்களுக்காக அவங்க உருது கத்துக்க முயற்சி பண்ணாங்க, பாகிஸ்தானிய ஆக முயற்சி பண்ணாங்க. உங்க பாலிடிக்ஸ்னால அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். நான் என்னுடைய பொலிட்டிக்கல் ரேலியில இருந்தேன்.
ஸோ நான் பேசுறதுக்கு முன்னாடி எங்களுடைய பொலிட்டிக்கல் ஒர்க்கர் ஒருத்தர் தீவிரமாக பேசிட்டு இருந்தார். அந்த ஸ்பீச்சில் அவர் என்ன சொன்னார்னா, இம்ரான் சார், நீங்கள் நம்ம நாட்டுக்காக உங்கள் குடும்ப வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டீங்க. நானும் நம்ம நாட்டுக்காக என் குடும்பத்தை கெடுக்க தயாராக இருக்கேன். ஆனால் எனக்கு தெரியும் அவர் பொண்டாட்டி அவரை தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இவர் அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்க தயாராக இருந்தார். இதில் பார்த்தீங்கன்னா இதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் எப்போ பாலிடிக்ஸில் ஜாயின் பண்ணேனோ அப்போத்துலேருந்து என் குடும்ப வாழ்க்கையே போயிடுச்சு. ஆனால் எப்போ நான் பாலிடிக்ஸ்குள்ளே போனேனோ நான் அப்போ என்ன நினச்சேன்னா, ஜமாய்மா என் கூட சேர்ந்து பாலிடிக்ஸில் ஈடுபடுவாங்கன்னு. அதாவது அவங்களும் பாலிடிக்ஸில் ஒரு ஈக்குவல் பார்ட்னராக இருப்பாங்கன்னு. ஆனால் துரதிருஷ்டம் என்னென்னா, நான் பாலிடிக்ஸ் ஆரம்பித்தப்போ என்னுடைய ஆப்போனண்ட், என்னுடைய பொலிட்டிக்கல் ஆப்போனன்ட்ஸ் அவங்க என்னன்னா, அல்லாஹ் எனக்கு ஒரு ஸ்ட்ரெச்சர் கொடுத்தாரு. பாகிஸ்தானில் எனக்கு கிரெடிபிலிட்டி இருக்கு. அவங்களால என்னை எதிர்க்க முடியாததுனால எல்லா எதிர்ப்புகளையும் என் ஒய்ஃபு கிட்ட காட்டினாங்க. உங்களால அவங்க ஒரு யூதர் அப்படிங்கிறத பிரச்சனையாக்கிட்டாங்க. அவங்க என்னுடைய கல்யாணத்தை ஒரு ஜைனஸ் லாபியோட பாகமாக பண்ணிட்டாங்க. அவங்கள அட்டாக் பண்ணாங்க. அவங்க மேலே ஒரு டெய்ல்ஸ் கேஸ் இருக்கு. அது என்னை சங்கடத்தில் ஆழ்த்துறதுக்காக கவர்மெண்ட் போட்டுச்சு. அதுக்கப்புறம் அவங்கள சல்மான் ருஷ்டியோடைய ஒரு மாணவின்னு சொன்னாங்க. டிகிரி புக்ஸும் இருந்துச்சு. எப்பவும் அவங்கள எதிர்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதோடைய விளைவு என்னாச்சுன்னா, அவங்களால என் கூட பாலிடிக்ஸில் ஈடுபடவே முடியல. அதனால நாங்கள் அவங்கள பாலிடிக்ஸ்ல இருந்து விலக்கி வைக்க வேண்டியதாக இருந்தது. விலக்கி வச்சதுனால ஆப்வியஸ்லி நாங்கள் 2 பேரும் எவ்வளோ நேரம் ஒன்றா செலவழிக்கணும்னு நினச்சோமோ அது எங்களால் முடியாமல் போச்சு. அப்புறம் இந்த மாதிரி கிராஸ் கல்ச்சர் மேரேஜஸ்க்கு நம்ம மற்ற கல்யாணங்களை விட இதுக்கு அதிகமாக டைம் கொடுக்கணும். அப்புறம் நாங்கள் அதனால் பார்த்தீங்கன்னா என்னோட பொலிட்டிக்கல் லைஃப் நான் இன்னும் கூட அவங்களுக்கு டைம் கம்மியாக தான் கொடுத்தேன். அதனால தான் எங்களுக்குள்ள பிரச்சனை உருவாச்சு. உங்களுக்கு இப்போ என்ன தோணுது? நீங்கள் அரசியலில் பிரவேசிச்சிருக்க கூடாதா, இல்லை அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்க கூடாதா? பாருங்க, மனுஷனுக்கு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும். நான் ஒரு எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்திருக்கேன்னா, எனக்கு எப்பவும் ஏதாவது ஒரு வெறி இருந்துக்கிட்டே இருக்கும். கிரிக்கெட் வெறி எனக்கு 9 வயசுல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் 9 வருஷம் ஹாஸ்பிட்டல் வெறி இருந்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு கேன்சர் அவர் அந்த நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போனதில் இருந்து. ஸோ நான் பாலிடிக்ஸில் பொலிட்டிக்கல் கரியர்னு அந்த மாதிரி எதுவும் தேடினதெல்லாம் இல்லை. ஆனால் எப்போ நான் பாகிஸ்தானில் ஒரு முன்னேற்றம் வேணும்னு விரும்பினேனோ அப்போ அது பொலிட்டிக்கல் சேஞ்ச் மூலியமாக தான் வர முடியும். உலகத்தில் எந்த மாற்றமும் பொலிட்டிக்கல் சேஞ்ச் இல்லாமல் எப்பவும் வந்ததே இல்லை. ஸோ நான் இந்த முடிவை எடுத்தப்போ இது மறுபடியும் எனக்கு ஒரு வெறியா, ஆம்பிஷனா, கனவா மாறிடுச்சு. ஸோ ஒருவேளை நான் என்னுடைய பாலிடிக்ஸ் கனவு எல்லாத்தையும் மறந்து விட்டுட்டு கல்யாண வாழ்க்கையில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சப்போ அவங்க இங்கிலாந்துக்கு போயிட்டாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, நாங்கள் எங்கள் கல்யாண வாழ்க்கையை கண்டினியூ பண்ணணுமாங்கிறது. ஏன்னா ஜமாய்மா ரொம்ப ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணாங்க. ஆனா அது எனக்கு அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்ததா? உங்களுக்கு அரசியல் ஒரு வெறி இருக்கு, அரசியல தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புறீங்க? இல்ல, அவங்களுக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும் நான் கமிட்டடா இருக்கேன்னு. அதாவது என்னோட ட்ரீம், என்னுடைய ஆம்பிஷன் அது எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் அவங்களுக்கு இதுவும் தெரியும், ஒருவேளை நான் இதை விட்டுட்டாலும் இந்த கல்யாணம் சக்சஸ்ஃபுல்லா இருக்குமான்னு. அவங்களுக்கும் நல்லா தெரியும் என்னால் இங்கிலாந்துல இருக்க முடியாதுன்னு. ஏன்னா நான் பாகிஸ்தானை தவிர எனக்கு கல்யாணம் ஆனப்போ எங்களுக்கு இந்த விஷயம் நல்லா தெரியும், நாங்க பாகிஸ்தான்ல தான் இருப்போம்னு. அப்புறம் அவங்களால பாகிஸ்தான்ல என்னோட சேர்ந்து பொலிட்டிக்கல் லைஃப்ல இருக்க முடியலன்னா எங்களால சேர்ந்து வாழ முடியாது. உங்களுக்கு எப்பாவது இப்படி தோணி இருக்கா, நீங்க பாகிஸ்தான் பண்ண கல்யாணம் பண்ணி செட்டில் இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் வாழ்க்கை அப்படின்னு, நீங்க பாலிடிக்ஸ்லயும் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கலாம்னு? இதுல பாருங்க, என்ன நடக்குங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான கேள்வி. இதுல யாராலையும் பதில் சொல்ல முடியாது என்ன நடக்கும்னு. ஆனா நம்மளால இதை மட்டும் தான் சொல்ல முடியும், என்ன நடந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம ஃபியூச்சரை பார்க்கலாம். ஒன்று மட்டும் சொல்லுவேன், என் வாழ்க்கையில நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிச்சயமா அதை அந்த பொண்ணுகிட்ட எதிர்பார்ப்பேன். அவ பாலிடிக்ஸ்ல, என்னுடைய பொலிட்டிக்கல் லைஃப்ல அவ எந்த அளவுக்கு என்ன புரிஞ்சுப்பாங்கிறத, அப்புறம் நான் எந்த பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கேனோ அதுல அவங்களுக்கும் ஏதாவது பேஷன் இருக்காங்கிறத. ஒருவேளை யாராவது என்னுடைய பொலிட்டிக்கல் லைஃப்ல ஃபிட் ஆக மாட்டாங்கன்னு தோணுச்சுன்னா நான் பெட்டர் கல்யாணம் பண்ணிக்காமலே இருப்பேன். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் நியூஸ் பேப்பர்ல ஏதோ பிரெஞ்சு பொண்ணு பேர் அடிபட்டு இருக்கு.
துரதிருஷ்டவசமா எனக்கு மறுபடியும் கல்யாணம் ஆகாத வரைக்கும் நீங்க இந்த மாதிரி நிறைய கேள்விகளை கேட்பீங்க. ஒருவேளை ஆகலனா இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பெரிய லிஸ்ட் படிச்சீங்கல்ல, அதே மாதிரி இன்னொரு லிஸ்ட் படிக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப பப்ளிக் என்னதான் நினைக்கணும்? உங்களுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிற நோக்கம் இருக்கா? அதாவது என்னுடைய லைஃப் மேக்சிமம் பேச்சுலர் தான். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னுடைய கல்யாண வாழ்க்கை அதை விட ரொம்ப சுப்பீரியரா இருந்துச்சு. ஏன்னா கல்யாணத்துல மனுஷனுக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஆக்சுவலா என்னுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் வாய்ந்தது. ஒரு பக்கம் பாலிடிக்ஸ் இருக்கும், இன்னொரு பக்கம் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில பழகுறதுங்கிறது லைஃப்ல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் நான் இதை தான் சொல்ல விரும்புறேன். அதாவது கல்யாண வாழ்க்கைங்கிறது ஒரு பேச்சுலர் லைஃபை விட பெட்டரா தான் இருக்கும். ஸோ ஐடியல் இதுதான், நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா எந்த கல்யாணம் நமக்கு சரியா சக்சஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேனோ அந்த கல்யாணம் மட்டும் நான் தவிர்த்துருவேன். இது உங்களோட தாட். ஜெமிமா என்ன சொன்னாங்க? அவங்க எதையும் உடஞ்சுதா? அதுல பாருங்க, 2 பேருக்கும் கஷ்டம்தான். 2 பேருக்கும் பிரிஞ்சிருக்கிறது கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா எங்க கல்யாண ஒன்றும் இதனால பிரேக் ஆகல. எங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை வந்து நாங்க அதனால பிரிஞ்ச மாதிரி இல்ல. என் கல்யாணம் பிரேக் ஆனது இதனால தான். அவங்க இங்கிலாந்துல தங்க ஆரம்பிச்சாங்க, நான் இருக்கிறது பாகிஸ்தான்ல. 2 வேற நாடு, புருஷன் ஒரு நாட்டுல பொண்டாட்டி வேற நாட்டுல. இது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ எங்க கல்யாண வாழ்க்கை சூழ்நிலையால தான் பிரேக் ஆச்சு. ஆனா நாங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகளை கடந்தோம். நீங்க மறுபடியும் என்னைக்காவது அவங்க கூட ஒன்னாகணும்னு முயற்சி பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா 2 பேரும் எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்கோம். அப்புறம் நாங்க டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி, குறைஞ்சது ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க எல்லா விதத்திலயும் முயற்சி பண்ணோம், ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணி செட்டில்மெண்ட் ஆயிக்கலான்னு. பாதி நாள் இந்த நாடு, பாதி நாள் அந்த நாடுன்னு. ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இது மக்களோட வழக்கு, அப்புறம் இம்ரான் கானோட விளக்கம். இன்னைக்கு இந்த வழக்குல இப்போ இன்றைய ஜட்ஜ் பச்சி கர்காரி அவங்க தீர்ப்பு என்னங்கறத கேட்போம். இம்ரான் கான் அவர்கள் நல்ல பதில் கொடுத்தாங்க. ஹானஸ்ட்லி உங்க மனசுல உள்ளதை நீங்க சொன்னீங்க. அவர் ஒரு ஜென்டில்மேன். கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா அவரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் பாகிஸ்தான்ல கேன்சர் ஹாஸ்பிட்டல் கட்டி அவரு இன்னும் கூட நல்லது பண்ணிட்டு இருக்காரு. இனி அவரோட நாட்டுக்காக இன்னும் கூட நல்ல நல்ல காரியங்களை பண்ணுவாருன்னு நம்புறோம். இந்த நம்பிக்கையோட இம்ரான் கான் அவர்களோட மனித சக்தியை தன்னோட பாலிடிக்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாரு, அப்புறம் பாகிஸ்தான் இந்தியா நல்லிணத்துக்காக பெட்டரா உழைப்பாருன்னு அந்த நம்பிக்கையோட இந்த வழக்கை இங்கேயே முடிக்கிறோம். அடுத்த முறை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் ஒரு புது கெஸ்டோட, ஒரு புது வழக்குல. அதுவரை என்னுடைய அன்பான வணக்கம்.